வணக்கம் சார். இது தாய் தந்தை நர்சரி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய புள்ளியோடைய இடம். அது பேர் சொல்லக்கூடாது. இப்ப அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 20 ஏக்கர் ஃபுல்லா சரவுண்டிங் எல்லாமே லேண்ட வாங்கினாங்க. இப்ப புதுசா தான் வாங்கியிருக்காங்க. வாங்கி இப்ப 1 ஏக்கர்ல மட்டும் அப்படியே மண்ணு அடிச்சு, புது மண்ணு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மூடு கிளப்பி, ஒரு ஹட்டு மாரி, ஒரு கெஸ்ட் ஹவுஸு, அ ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூலு, அ அது போக வந்து இங்க பிளான்டேஷன் கொஞ்சம். பிளான்டேஷன்னா எல்லா கன்னுலயும் கலந்து தென்னங்கன்னு, பாதாம் கன்னு, அ சாத்துக்குடி, லெமனு, மேங்கோ, எலுமிச்சை, அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்கன்னு இது எல்லாமே நடணும்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் கேட்டாங்க. நம்ம கொட்டேஷன் போட்டு குடுத்தது. குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது கன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு செஞ்சு வந்து ராஜமந்திரி ஆந்திரா. ஆந்திரா ராஜமந்திரிலேருந்து போய் தான் எடுத்துட்டு வந்தோம். அவங்க வந்து ஒரிஜினல் ப்ரீடு, ஒரிஜினல் வேணும்னு சொல்ட்டாங்க. எல்லாமே 50 கிலோ பேக்கு. பாதாம் மொதற்கொண்டு இந்த ஹைட்டு இங்க தமிழ்நாட்டுல இங்க கெடைக்கல. அங்க ராஜமந்திரிலேருந்து தான் எடுத்துட்டு வந்தோம். நான் தான் போய் செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். பெலாக்கன்னு பார்த்தீங்கன்னா, அதேமாரி 4 வெரைட்டி தேன் பெலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 ரகம். அந்த மாரி எல்லாமே வந்து அங்கேருந்து தான் வேணுன்ட்டாங்க. இது எப்படி சொல்றது? அவங்க கொஞ்சம் பெரிய ஆளுன்னு வச்சுக்கங்களேன். அவங்க அவங்க வந்து எல்லாமே வந்து பக்காவா இருக்கணுன்ட்டாங்க. அப்புறம் போயிட்டு எடுத்துட்டு வந்து இப்ப தான் லோடிங் அங்க பண்ணி, இங்க அன்லோடிங் பண்ணிட்டுருக்கோம் ஸ்பாட்ல. தென்னங்கன்றுலாம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் 50 கிலோ பேக்கு தான். எதுவுமே சின்ன பேக் கிடையாது. எல்லாம் 50 கிலோ பேக்கு தான். பாருங்க. இந்த மாரி பிளான்டேஷன் நம்ம பண்ணி தர்றோம். இது போக வந்து இது மாரி யாருக்காவது பண்ணணும், பிளான்டேஷன் பண்ணணும், எல்லா கன்னும் கலந்து வைக்கணும்னாலும் சொல்லுங்க. நம்ம பண்ணி தர்றோம். தாய் தந்தை நர்சரியே இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா கன்னும் கொய்யா கன்று ஏ டூ இசட் எல்லா கன்னும் இருக்கும் நம்மகிட்ட. அப்படி நம்மகிட்ட இல்லனாலும் வெளியிலேருந்து எடுத்து பண்ணி குடுக்குறோம் நம்ம. இப்ப எல்லாமே அன்லோடிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்ப பிளான்டேஷனுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணணும்னா எருவு, மண்ணு இது எல்லாமே அந்தாண்ட சைடு அங்க கொட்டி வச்சிருக்கோம். எருவு, மண்ணு எல்லாமே. எருவு மட்டும் இப்போ ஒரு லோடு வரும். மண்ணு கொட்டியாச்சு, செம்மண் கொட்டியாச்சு. எருவு மட்டும் ஒரு லோடு எடுத்துட்டு வந்து இது பண்ணோம். இது எல்லாமே இப்ப ரெடி பண்ணாங்க. இது புதுசா இப்ப வாங்கி, இது இந்த லேண்ட் வந்து ரெடி பண்ணது இது. ஸ்விம்மிங் பூல் மாரி ரெடி பண்ணி இது பண்ணாங்க. நம்ம இத அன்லோடிங் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு என்னாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க பாவம் பசங்களாலயே தூக்க முடியல. எல்லாம் 50 கிலோ பேக்கு. ஃபுல்லா தென்னங்கன்னு. பாருங்க. செம்ம வெயிட் இருக்கும். 50 கிலோனா 50 கிலோ தான் பேகு. இதுல தண்ணி இன்க்ளூடிங் சேர்த்தோம்னா, அது ஒரு 10 கிலோ வந்துரும். அது இல்லாம கன்னுடைய வெயிட் இருக்கு. எல்லாமே வந்து இப்போ டோட்டலா 80, 85 கிலோ கிட்டத்தட்ட வந்துரும். லோடிங், அன்லோடிங் பண்றது ரொம்ப கஷ்டம் இது. அது வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். அதான் ஒரு இது. இதுல. எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு. இது எல்லாமே போயிட்டு ஆந்திரா போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். ஆந்திரா ராஜமந்திரியில தான் ரெடி பண்ணோம். சுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து தென்னங்கன்னு பார்டரு. உள்ள வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் ஓரமா ஹட்டு மாரி அந்த இது போட்டு குளிக்கிறதுக்கு அங்க வந்து பாதாம் கன்னு. அடுத்தது வந்து நடுவுல வந்து கொய்யா, மாங்கன்னு இது எல்லாமே வந்து நடுவுல சென்டர்ல ஒரு ஒரு இது. ஒரு ஒரு கன்னு கேட்டிருந்தாங்க. பெலாக்கன்னு ஒரு லைன் வரும். பிளான்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அது நம்ம இப்ப இது அந்த பார்டருக்கு அங்க இறக்கியாச்சு. இந்த பார்டருக்கு இங்க இறக்குறோம். இது
உங்களுக்கு எந்த கன்று வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நாங்களே பிளான்டேஷன் குழி எடுத்து பிளான்டேஷன் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே செஞ்சு தரோம். இதுதான் சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணாங்க. பாருங்க. அந்தாண்ட வந்து கெஸ்ட் ஹவுஸு. இது வந்து ரெஸ்ட்டு எடுக்கிற மாரி. அந்த டேபிள் போட்டு ரெஸ்ட் எடுத்து உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ சாப்பிட்ற மாரி. இதான் ஸ்விம்மிங் பூலு. இந்த இடத்துல தான் வந்து பாதாம் வரும். ஸ்விம்மிங் பூலை சுற்றி 4 சைடும் பாதாம். அந்த நிழல் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்ட்டாங்க. இது பெலாக்கன்னு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு குழிக்கும் நிராததையும் வச்சாச்சு. பெலாக்கன்று, மாங்கன்று இது எல்லாமே வச்சுட்டோம் பாருங்க. எருவு வருது. இப்போ தான் ஒரு 2 இதுக்கு டிராக்டர் கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு டிராக்டர் எருவு வந்தாச்சு. அவ்வளோதான். எருவு கொடுத்து இது 2வது நடாமம். செம்மண் முன்னாடியே கொட்டியாச்சு. கீழே வந்து எருவு, செம்மண் கொடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் எருவு போட்டாச்சா. அதுக்கு மேலே செம்மண் கொடுப்போம். இது முன்னாடியே வந்து நம்ம வந்து இப்போ அலைன்மெண்ட் அடித்து இவங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் அடித்து சொல்லியாச்சு. ஜேசிபியில் தான் குழி எடுத்தோம் எல்லாமே. இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்டேஷனும் பண்ணி தரோம். நீங்கள் வந்து சவுக்கு கன்று மட்டும் நம்ம பண்ணுறதில்ல, எல்லாமே பண்ணுறோம். நம்ம பிளான்டேஷனும் பண்ணி கொடுக்குறோம், சவுக்கு கன்று நட்டு கொடுக்குறோம், சவுக்கு கன்றும் உற்பத்தி பண்ணுறோம். மற்ற கன்று இப்போ சந்தன கன்று, செம்மரம், ரோஸ்வுட்டு, மாகனி, ஆப்ரிக்கன் மாகனி, இந்தியன் மாகனி எல்லா கன்றுமே நம்மக்கிட்ட இருக்குது. கன்று நம்மக்கிட்ட A to Z எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன கன்று வேணுனாலும் நம்மக்கிட்ட கேட்கலாம். 2வது வந்து இப்போ மூலிகை சார்ந்தப்பட்ட கன்றுகளும் இப்போ ட்ரை பண்ணுறோம். புதுசாக அதுவும் பண்ணலாம் அப்படின்னு. இது வரைக்கும் பண்ணலை. இனிமேல் அதுவும் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கோம். பாருங்க குழியெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து எருவு கொடுத்து செம்மண் போட்டாச்சு. இது வந்து லெமனு. அது லெமன் கன்று. இது வந்து மாங்கன்று. அதுவும் மாங்கன்று. எல்லாமே 50 கிலோ பேக் தான். சின்ன பேக்கே கிடையாது. எல்லாமே. பாருங்க இது மாங்கன்று. ஒரு ஒரு கன்றுக்கும் ஒரு ஒரு குழிக்கும் ஒரு கன்றாக எடுத்து செக்ரிகேஷன் பண்ணிட்டோம். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக பெலா வரும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அங்கே வந்து ஸ்விம்மிங் பூலு, ஹட்டு, கெஸ்ட் ஹவுஸு. இதில் வந்து ஒரு ஒரு லைனாக பழக்கன்று எல்லாமே பழத்தோட்டம் மாதிரி. அவங்க ரெஸ்ட் எடுக்க போவ அதுக்கு பாருங்க பெலாக்கன்று நட்டாச்சு. இது இப்போ பெலாக்கன்று கீழே வந்து எருவு கொடுத்து அது மேலே வந்து வேப்ப மண்ணாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்போ செம்மண் கொடுத்து தான் வைக்கிறோம். எல்லாத்துக்குமே செம்மண் கம்பல்சரி கொடுத்தோம். இது ஏன்னா இப்போ வந்து போடு மண். இது வந்து மண் பார்த்திங்கன்னா இது இது ஒரு டைப் ஆஃப் மண். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்துக்குமே செம்மண் கொடுத்தோம். எல்லாமே செம்மண் கொடுத்தோம். பார்த்திங்களா தேன் பெலா, ஜாக் ஃப்ரூட்டில் தேன் பெலா. இது ஒரு புது வெரைட்டி இது. மீதி எல்லாமே இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பெலாகார்னு தான் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு ஒரு இதில் இது கொடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாங்கன்று. பார்த்திங்களா மாங்கன்றில் வந்து இமாம்பஸு, பங்கனப்பள்ளி, மல்லிகா, ஒட்டு இந்த மாதிரி அதுலேயும் ஒரு ஒரு வெரைட்டிலையும் ஒரு ஒரு கன்று கொடுத்துருக்கோம். இதில் வந்து பீட்ரூட் கொய்யா கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கொடுத்துருக்கோம். சாத்துக்குடி, பபுள் மாஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ பார்ட்ரு மட்டும் இந்த லாஸ்ட்டும் இந்த எண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னங்கன்று. அந்த ஸ்விம்மிங் பூல் சைடு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் கன்று கொடுத்துருந்தோம்.
அது நிழலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தாச்சு. மீதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தென்னங்கன்று. இது எல்லாமே தென்னங்கன்று. இந்த பாரு எல்லாமே பொக்லிங் வச்சு நட்டாச்சு. என்னடா இவன் ஃபுல்லா மண்ணு தள்ளுறானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. தென்னங்கன்னுக்கு வந்து ஃபுல்லா மண்ணு தள்ளக்கூடாது. ஏன்னா, இப்ப நாங்க எடுத்தது வந்து இது போடு மண்ணுல எடுத்திருக்கிறோம். இப்ப இதில தண்ணி விட்டோம்னா கண்டிப்பா 1 அடி உள்ள உட்காரும். அதுக்கப்புறம் இப்ப நாங்க குறையா மண்ணு குடுத்து தண்ணி உள்ள உக்காந்துட்டுதுன்னா, அப்புறம் திருப்பி மண்ணு போடுற மாரி இருக்கும். அதனால இப்போ 1 அடி எந்த அளவுக்கு உக்காருதுன்னு பார்த்துக்கிட்டு, நாங்க அதுக்கப்புறம் மண்ணு எடுக்கிறதா இருந்தா எடுத்துருவோம். இல்லன்னா அதோட விட்டுடுவோம். ஏன்னா, இப்போ இதில வந்து ஃபுல்லா மண்ணு போட்டு தென்னங்கன்னுக்கு மூடக்கூடாது. பார்த்தீங்களா? இப்ப அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தான் மண்ணு போடணும். அது எப்படி இருக்கு என்னான்னு தண்ணி விட்டு ஃபுல்லா இடம் உக்காந்த பிறகு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா, இல்லன்னா கண்ணு சாய ஆரம்பிச்சுரும். கண்ணு ஹைட் இல்லையா? அதனால. ஃபர்ஸ்ட்டு நட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கொஞ்சம் செட் ஆன பிறகு சுத்தி மண்ணு கொஞ்சம் எடுப்போம். இல்ல நீங்க வீடியோ பார்க்குறவங்க, ஐயோ! இது ஃபுல்லா மண்ணு போடக்கூடாதே, இவங்க என்ன இது மாரி போடுறாங்க, அந்த மாரி நெனைக்காதீங்க. தெரியும். தண்ணிய விட்டுட்டு 2 டேஸ் தண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு இறங்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க மண்ணு எடுப்போம் இதில. ஏன்னா, இது போடு மண் இது ஃபுல்லாவே. பக்கத்து லேண்ட் பார்க்குறீங்களா? எவ்வளோ பள்ளமா இருக்கு, இது எவ்வளோ மோடா இருக்குன்னு. அதனால வந்து இது நாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மண்ணு எல்லாத்துலயும் ஃபுல்லா போடுறோம். இது மாரி உங்களுக்கு ஏதாவது பிளான்டேஷன் பண்ணுறதா இருந்தாலும் 1 ஏக்கர், 2 ஏக்கர் இல்ல சின்னதா பிளான்டேஷன் பண்ணணும் அப்படியா இருந்தாலும் சொல்லுங்க. தாய் தந்தை நர்சரி 9942047326 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா நாங்க பண்ணி குடுக்குறோம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த வீடியோ போடுறோம். ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ்ன்னு அதுக்கப்புறம் இந்த இது வந்து இந்த பிளான்ட்ல போயிட்டு எது எது லைவா இருக்கு என்னன்னு பார்த்து உங்களுக்கு நான் போடுறேன். நம்ம போய் இதுவரையும் நடவு செஞ்சு, கண்ணு எடுத்து வந்து நடவு செஞ்சு அந்த இடத்துலயும் வந்து ஃபெயிலியர் ஆனதில்ல. அங்க பாருங்க தென்னங்கண்ண பாருங்க எந்த அளவுக்கு நான் தான் ராஜமந்திரி போயிட்டு கண்ணு தேர்வு பண்ணேன். பாருங்க வேர் நல்லாருக்கு. பார்த்தீங்களா? எவ்வளோ பின்னி பெனஞ்சிருக்கு பார்த்தீங்களா வேரு? பாருங்க. பிளான்டேஷன். கண்ணு குழிக்குள்ள இறக்கியாச்சு. இப்போ வந்து சைஸ் பண்ணுறாங்க, நிமித்துறாங்க. நிமித்தி சைஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த 4 சைடுமே வந்து நேர் பார்க்கணும் கண்ணு. பார்க்குறாரா? இப்ப இந்த பக்கம் கொஞ்சம் சாய்ச்சு இந்த பக்கம் தள்ளணும். இல்ல. இப்படி உள்ள கொஞ்சம் வாங்கணும் கண்ணு. உள்ள போயிடுச்சா? இப்ப பாருங்க ஸ்ட்ரெயிட் வரும் கண்ணு. இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? ஓகே. நம்ம வந்து லீஃப பார்க்கக்கூடாது. தண்ட தான் பார்க்கணும். ஸோ, அதனால நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பக்காவா பண்ணி குடுக்குறோம். கவர ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்க. அதேமாரி எல்லா கன்றுக்கும் கவர் ரிமூவ் பண்ணிடுவோம். பக்காவா பண்ணி குடுப்போம். எங்ககிட்டயும் கன்று இருக்கு. எந்த கன்று உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க. அந்த கன்ன எடுத்துட்டு வந்து நடவு பண்ணி குடுத்துருவோம். இது தாய் தந்தை நர்சரி 9942047326 பாருங்க. ஓகே.